ரஜினியின் 2.0 படத்தில் ரஜினிக்கு வில்லனாக கமல் நடிக்க மறுத்ததற்கான காரணத்தை கூறிய ஷங்கர். கமலஹாசன் மற்றும் ஷங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 திரைப்படம் தயாராகியுள்ளது. லைகாவின் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகியுள்ள இப்படம் ஜூலை மாதம் திரையில் வெளியாக இருக்கின்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்தியன் 2 திரைப்படம் பல பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி ஒரு வழியாக ரிலீஸ் ஆக உள்ளது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து கண்டிப்பாக இப்படம் மீண்டும் துவங்காது என்றுதான் பலர் நினைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு இந்த படத்திற்கு பிரச்சனை இருந்தது. ஆனால் விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு கமலின் கடுமையான முயற்சியினால் இப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் துவங்கப்பட்டது. இந்த நிலையில் இப்படம் முதலில் ஜூன் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ஜூலை 12ஆம் தேதி இப்படம் உலகம் முழுவதும் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளும் தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றன. முதலில் இப்படத்தின் மீதான ஹைப் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படம் வெளியாக பல வருடங்களானதால் ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு சற்று குறைவாகவே இருந்து வந்தது. அதன் பிறகு இந்தியன் 2 படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியாகி படத்தின் மீதான ஹைப்பை அதிகரித்துள்ளது. மறுபக்கம் படக்குழுவும் தீவிரமான ப்ரமோஷன்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இயக்குனர் ஷங்கர் மற்றும் கமலஹாசன் இருவரும் பிஸியாக ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில்தான் ஷங்கர் ரஜினியின் 2.0 படத்தை பற்றியும் அதில் கமல் நடிக்க மறுத்ததை பற்றியும் பேசியிருக்கிறார். ரஜினியை வைத்து ஷங்கர் இயக்கிய திரைப்படம் தான் 2.0. இப்படம் 2018ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இப்படத்தில் பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் தான் வில்லனாக நடித்திருந்தார். ஆனால் முதலில் இப்படத்தில் வில்லனாக கமலை நடிக்க வைக்கலாம் என்றுதான் ஷங்கர் நினைத்துள்ளார். அந்த சமயத்தில் கமல் வேறொரு படத்தில் பிஸியாக இருந்ததால் 2.0 திரைப்படத்தில் அவரால் நடிக்க முடியாமல் போனதாம். இதனை ஷங்கர் இந்தியன் 2 ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். ஒருவேளை கமல் இப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தால் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.